கிறிஸ்துவில் அன்பானவர்களே, இயேசு ரட்சகரின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். ஆண்டவர் உங்களோடு பேசும்படி, உங்களை ஆசீர்வதிக்கும்படிக்கு சில வசனங்களை வாசிக்கலாம். நீதிமொழிகளின் புத்தகம் 18ஆம் அதிகாரம் 20 மற்றும் 21 வசனங்கள். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும், அவனவன் உதடுகளின் விளைவினால் அவனவன் திருப்தியாவான். அடுத்த வசனம் விதமாய் சொல்லுகிறது, மரணமும் ஜீவனும் நாவின் அதிகாரத்தில் இருக்கும், அதில் பிரியப்படுகிறவர்கள் அதன் கனியை புசிப்பார்கள். பாத்தீங்கன்னா, இருதயத்தின் நிறைவினால் வாய் பேசும் அப்படின்னு சொல்லி வசனம். அப்போ ஆண்டவருடைய வசனங்கள், வார்த்தைகள் எந்த அளவுக்கு உங்களுடைய இருதயத்தில் இருக்கிறதோ அதுதான் உங்களுக்கு அது வெளியே வாயினாலே நீங்கள் பேச முடியும். அப்போ அவனவன் வாயின் பலனால் உங்க எந்த சூழ்நிலையில நீங்க இருந்தாலும் அந்த சூழ்நிலைகளை பார்த்து நீங்க பேசும் பொழுது உங்க வாழ்க்கையில நீங்க ஜெயிக்க முடியும். ஆண்டவர் சொல்றாரு இல்லையா, இந்த மழையை பார்த்து பெயர்ந்து சமுத்திரத்திலே நீ தள்ளுண்டு போ என்று சொன்னால் அது அப்படியே ஆகும் அப்படின்னு சொல்றாரு. அப்போ மழை போன்ற பிரச்சனைகள் உங்களுக்கு இருக்கலாம் வாழ்க்கையில. இந்த உலகத்திலே துயரம் உண்டு, ஆனாலும் திடன் கொள்ளுங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன், உலகத்தை ஜெயித்தேன், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். இந்த உலகத்துல துயரம் எல்லாம் உண்டு, ஆனாலும் நீங்க திடன் கொள்ளுங்கள், நான் உங்களோடு கூட இருக்கிறேன் என்று சொன்ன ஆண்டவர் உங்களை பார்த்து சொல்லுகிறார். அவனவன் வாயின் பலனால் அவனவன் வயிறு நிரம்பும். எப்படி வாழணும்னு நீங்க ஆசைப்படுறீங்க? நல்லா வாழணும்னு ஆசைப்படுறீங்களா? ஆண்டவர் எவ்வளவோ நன்மையான வசனங்களை உங்களுக்கு அதில் கொடுத்திருக்கிறார். எல்லா நல்ல வசனங்களை சொல்லி, நல்ல ஜீவனுள்ள தேவனுடைய வார்த்தைகளை சொல்லி நீங்கள் ஜெபிக்கும் பொழுது, அறிக்கை செய்யும் பொழுது நீங்கள் ரட்சிக்கப்படுவீர்கள், நீங்க விடுவிக்கப்படுவீர்கள், நீங்கள் ஆசீர்வதிக்கப்படுவீர்கள். உங்களுக்கு வருமானம் இல்லை அப்படின்னா, ஆண்டவரே முற்பிதாக்களுக்கு பண்ணின உடன்படிக்கையை உறுதிப்படுத்தும்படிக்கு இந்நாளில் உண்டாயிருக்கிறதான ஐஸ்வர்யத்தை சம்பாதிப்பதற்கான பலனை உனக்கு கொடுக்கிறவர் ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அந்த வசனத்தை சொல்லி ஜெபம் பண்ணுங்க. கர்ப்பத்தின் கனி கர்த்தரால் வரும் சுதந்திரம்னு ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். குழந்தைக்காக ஜெபிக்கிற நீங்கள் அப்படி ஜெபம் பண்ணுங்க. அதாவது ஆணிலாகிலும் பெண்ணிலாகிலும் ஒன்று மலடா இருப்பதில்லை அப்படின்னு சொல்லி ஆண்டவர் சொல்லியிருக்கிறார். அதனால பிரிந்த குடும்பமா இருந்தா தேவன் இணைத்ததை மனிதன் பிரிக்காதிருக்க கடவுள்னு சொல்லியிருக்கிறார். இப்படி நீங்க ஆண்டவர் நல்ல வசனங்களை நீங்க வாழ்ந்திருக்கும்படி, செழித்திருக்கும்படி, நீங்க சுகமாய் இருக்கும்படி, ஆசீர்வாதமாய் இருக்கும்படி ஆண்டவர் ஜீவனுள்ள வார்த்தைகளை கொடுத்திருக்கிறார். உங்களுக்காக அவர் ஜீவனையே கொடுத்திருக்கிறார். உங்களுக்கு ஜீவனையே கொடுத்தவர் மற்ற எல்லாவற்றையும் அருளாதிருப்பது எப்படி என்று ஆண்டவர் சொல்லுகிறார். ஆம்பரியமானவர்களே, உங்கள் வாயின் வார்த்தையால், உங்கள் வாயின் பலனால் உங்களுடைய வாழ்க்கை ஆசீர்வதிக்கப்படும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். மனுஷன் அப்பத்தினால் மாத்திரம் அல்ல, தேவனுடைய வாயிலிருந்து புறப்படுகிற ஒவ்வொரு வார்த்தையினாலும் பிழைப்பான் என்று வசனம் சொல்லுகிறது. ஆண்டவருடைய வார்த்தைகள், அவருடைய வாயிலிருந்து புறப்பட்ட வார்த்தைகள் தான் இன்னைக்கு வேதமா நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிறது. இதனுடைய வார்த்தைகளை, ஆண்டவருடைய வசனங்களை நீங்கள் சொல்லி ஜெபித்து நீங்கள் ஜெயம் எடுத்து அவருக்கு சாட்சியாக அவருடைய நாமம் மகிமை உங்கள் மூலமாக விளங்கும்படிக்கு நீங்கள் ஆசீர்வாதமாய் வாழ வேண்டும் என்று சொல்லி ஆண்டவர் விரும்புகிறார். நீங்க எதன் மேல பிரியமா இருக்கிறீங்க? நல்லா வாழணும்னு பிரியமா இருக்கிறீங்களா? நல்ல வார்த்தைகளை பேசுங்க, நல்ல வசனங்களை சொல்லுங்க. ஆண்டவர் நிச்சயமாக உங்களை ஆசீர்வதித்து உங்களை பெருக பண்ண அவர் சர்வவல்லமையுள்ள தேவனாய் இருக்கிறார். நாம் ஜெபிப்போம். சர்வவல்லமையுள்ள எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, சப்பாத நல்ல விளைக்காய் மக்கள் நாங்கள் நன்றி செலுத்துகிறோம் சாமி. அவனவனுடைய வாயின் பலனால் அவனவன் திருப்தி ஆவான் என்று நீர் சொல்லி இருக்கிறீர் ராஜா. நல்ல வார்த்தைகளை ஆண்டவரை கேட்கிறவன் எவனும் பெற்றுக்கொள்கிறான்னு தான் நீங்க சொல்லி இருக்கிறீங்க ஆண்டவரே. அப்பா உமக்கு கூடான கூடிய ஸ்தோத்திரம் ராஜா. ஆண்டவரே, இந்த நேரத்தில் கூட உம்முடைய பிள்ளைகள் ஆண்டவரை எதற்காக ஜெபித்துக் கொண்டு இருக்கிறார்களோ, ஆண்டவரை என்ன காரியம் நடக்க வேண்டும் என்று சொல்லி ஏங்கி கலங்கி தவித்துக் கொண்டிருக்கிறார்களோ கர்த்தாவே, அவர்களுடைய கண்ணீரெல்லாம் கர்த்தர் துடைத்து அவர்கள் கவலைகள் எல்லாம் மாற்றி இன்றைக்கு ஒரு அற்புதத்தை கர்த்தர் செய்வீராக ராஜா. ஆண்டவர், உம்முடைய மகத்துவத்தை நீர் வெளிப்படுத்த வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் சாமி. பிள்ளைகள் நல்ல வார்த்தைகளை, உம்முடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசி வாழ்க்கையில வெற்றி சிறக்கப்பட வேண்டும் என்று சொல்லி நாங்கள் ஜெபிக்கிறோம் ராஜா. நீங்க உதவி செய்யுங்க, நீங்க பொறுப்பெடுங்க. இயேசு கிறிஸ்துவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் பிதாவே, ஆமேன், ஆமேன். பிரியமானவர்களே, உங்கள் வாயின் வார்த்தைகள் ஆண்டவருக்கு பிரியமா இருக்கட்டும். அவருடைய ஜீவனுள்ள வார்த்தைகளை நீங்கள் பேசும்பொழுது அவருடைய உள்ளங்கள் மகிழ்ந்திருக்கும் என்று ஆண்டவர் சொல்லுகிறார். கர்த்தருக்கு பிரியமான வார்த்தைகளை பேசுங்கள், ஜீவனுள்ள வார்த்தைகளை பேசுங்கள், ஜீவனுக்கு ஏற்ற வார்த்தைகளை பேசுங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதித்து மகிழ பண்ணுவார். God bless you.